வணக்கம். இந்த வீடியோல அன்கவுண்டபிள் நவுன்னா என்ன அப்படிங்கறத டாப் டு பாட்டம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அன்கவுண்டபிள் நவுன்னா என்னன்னு பார்க்கலாம். எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாதோ அதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன். ஸோ நம்ம ஃபேமஸ் எக்ஸாம்பிள் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், ஸ்டார்ஸ். ஸோ ஸ்டார்ஸ் நம்மளால கவுண்டே பண்ண முடியாது. அது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் அன்கவுண்டபிள் நவுன். ஸோ இப்போ நம்ம கவுண்டபிள்க்கு முன்னாடி ஏ அண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். பட் இங்க அது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஏ அண்ட் அண்ட் இது எதுவுமே அன்கவுண்டபிளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, எவ்வளவு அப்படின்ற கொஸ்டினுக்கு பதில் கிடைச்சா அது அன்கவுண்டபிள் நவுன். ஸோ இங்க ஹவு மச் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சா அது அன்கவுண்டபிள் நவுன். இது தேர்ட் பாயிண்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹவு மச் க்ளூ டு வி நீட். ஸோ இங்க நான் க்ளூ அப்படின்னு சொல்றது அன்கவுண்டபிள் நவுன். அதனால நான் இங்க ஹவு மச் அப்படின்றத யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம ஹவு மெனி க்ளூ டு வி நீட் அப்படிங்கறத கேட்க மாட்டோம் யூஸ்வலா. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, அன்கவுண்டபிள் நவுன் மோஸ்டா எப்பவுமே சிங்குலர் ஃபார்ம் மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ நான் இங்க சிங்குலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்றது நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். நம்ம சம் வாட்டர் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர சம் வாட்டர்ஸ் அப்படி சொல்ல மாட்டோம். அதே மாதிரி சம் ஜூஸ் அப்படி சொல்லுவோமே தவிர சம் ஜூசஸ் அப்படி சொல்ல மாட்டோம். இது ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா, அன்கவுண்டபிள் நவுனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். லிட்டில் அண்ட் மச். ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ஸுமே அன்கவுண்டபிள் நவுனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ இப்போ கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் ரெண்டுத்துக்குமே காமனா யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் ஆல், சம், மோஸ்ட், மோர், எனஃப், நோ அண்ட் எனி. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கவுண்டபிள்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அன்கவுண்டபிள்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸை பொறுத்து வரும். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் மை ஃபாதர் கேவ் மீ சம் மணி அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். இங்க மணின்றது அன்கவுண்டபிள் நவுன், அதனால அது ரெஃபர் பண்ணக்கூடிய வேர்ட் சம், அதுவும் நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல சம்ன்றது அன்கவுண்டபிள் நவுன் ரெஃபர் பண்ணுது. இன்னொரு எக்ஸாம்பிள், சம் சேர்ஸ் were broken and pass me some water. இங்க சம் அப்படின்ற ஒரு டிட்டர்மினர் இத கவுண்டபிள்க்கும் யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிள்க்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சம் சேர்ஸ் were brokenல சேர்ஸ் அப்படிங்கிறது கவுண்டபிள் நவுன். ஸோ நம்ம இங்க ஒரு ரூம்ல எத்தனை சேர்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஈஸியா கவுண்ட் பண்ணிடலாம். பட் செகண்ட் சென்டென்ஸ் அதே டிட்டர்மினர் ஒரு அன்கவுண்டபிள் நவுனை குறிக்குது. ஸோ வாட்டர் அப்படிங்கறது நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. லிட்டர்ஸை கவுண்ட் பண்ணலாமே தவிர வாட்டரை கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ வாட்டரை இங்க அன்கவுண்டபிள் நவுனை டினோட் பண்றதுக்காக இங்க நம்ம சம் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல கவுண்டபிள் குறிக்குது, செகண்ட் சென்டென்ஸ்ல அன்கவுண்டபிள் குறிக்குது. ஸோ அதனாலதான் இந்த இடத்துல காமனா கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிளுக்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான் நம்ம இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கோம். இப்போ அன்கவுண்டபிள் நவுன்னா என்னன்னு பார்த்தோம். அப்பப்போ ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்தோம். எதெல்லாம் கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிளுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ சென்டென்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், தேர் இஸ் சம் வாட்டர் இன் த பாட்டில். ஸோ இதுல வாட்டர் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி வாட்டரை கவுண்ட் பண்ண முடியாது, பட் லிட்டர்ஸை கவுண்ட் பண்ண முடியும். ஸோ 5 லிட்டர்ஸ் சொல்லலாம், 2 லிட்டர்ஸ் சொல்லலாம் அந்த மாதிரி. பட் 5 வாட்டர், 2 வாட்டர் அப்படி சொல்ல மாட்டோம். அதனால இங்க வாட்டர் அன்கவுண்டபிள் நவுன். செகண்ட் ஒன், I have some money in my wallet. So again இங்க money அப்படின்னு சொல்றது uncountable. மணிங்கிறது uncountable, but rupeesன்றது கவுண்ட் பண்ணக்கூடிய திங். 10 rupee, 100 rupee அப்படிங்கறத சொல்லலாம். பட் 10 money, 100 money அப்படிங்கறத நம்ம சொல்ல மாட்டோம். அதனால மணிங்கிறது uncountable. Third example, is there any sugar in your tea? ஸோ கவுண்டபிள் நவுன்லேயே சொல்லியிருப்பேன், எனி அப்படின்றது நெகட்டிவ் கேசஸ்க்கும் கொஸ்டின் கேசஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல சுகர் அதுதான் அன்கவுண்டபிள். ஃபோர்த் ஒன், would you like some coffee? இங்க காஃபி தான் அன்கவுண்டபிள் நவுன். ஃபிஃப்த் ஒன், we need some information about it. இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் சொல்றது தான் அன்கவுண்டபிள் நவுன். ஸோ இப்போ நம்ம சென்டென்ஸ் எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம், அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் பார்த்தாச்சு. இப்போ ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே அன்கவுண்டபிள் நவுனுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ். இப்போ ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆன வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, எந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு வரும் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு சில ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுக்குறேன், எப்படி அன்கவுண்டபிள் நவுனை கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கான கேட்டகரிஸ் என்ன அப்படிங்கறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு குவான்டிட்டியை டிஃபைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி சம், எனி, மச், லிட்டில், a lot of,
a piece of. So இந்த மாதிரி குவான்டிட்டியை டிஃபைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படிலாம் யூஸ் பண்ணும்போது அது ஒரு அன்கவுண்டபிள் நவுனா மாறும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் என்னதுன்னா, யூசுவலா ஃபுட், லிக்விட் அண்ட் மெட்டீரியல்ஸ் இத மூணுத்தையும் ரெஃபர் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் அன்கவுண்டபிள் நவுனா இருக்கும். ஸோ ஃபுட்னு எடுத்துக்கிட்டோம்னா மீட், சுகர், சீஸ், பட்டர். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன் ஆகும். அண்ட் லிக்விட் பார்த்தோம்னா மில்க், வாட்டர், காஃபி இந்த மாதிரி. மெட்டீரியல்ஸ் பார்த்தோம்னா wood, gold, paper, glass இந்த மாதிரி. ஸோ ஃபுட், லிக்விட், மெட்டீரியல்ஸ் ரெஃபர் பண்ணக்கூடியது எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன்ஸ். தேர்ட் இம்பார்ட்டன்ட் என்னதுன்னா, அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லவ், ஹெல்ப், ஃப்ரீடம், டைம். இந்த நாலுமே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இது எதுவுமே நம்மளால மெஷர் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது அன்கவுண்டபிள் நவுனா மாறும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் ஆர் uncountable nouns. And fourth important, natural phenomena. இந்த மாதிரி weather, rain, snow இது எல்லாமும் கூட uncountable noun தான். ஸோ முன்னாடி நம்ம பார்த்தோம் ஃபுட் அண்ட் லிக்விடுக்கு ரெஃபர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. இப்போ ஃபுட் அண்ட் லிக்விடுக்கு எந்த மாதிரி வேர்ட்ஸை வச்சு ரெஃபர் பண்ணுவாங்கன்னா, பாட்டில் யூஸ் பண்ணலாம், கப் யூஸ் பண்ணலாம், கிளாஸ், ஜார், கேன், ஸ்லைஸ், பீஸ், லோஃப், கார்டன், பாக்ஸ், பேக்கெட், கிலோ, லிட்டர், பார், போல் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஆஃப் அப்படின்ற ஒரு வேர்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 glasses of milk. ஸோ இங்க நான் 4 மில்க் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள்னா அதை டினோட் பண்ணக்கூடிய வேர்டு வந்து கிளாஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ கிளாஸும் மில்கையும் நம்ம ஜாயின் பண்றதுக்கு நடுவுல ஆஃப் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்றோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா a loaf of bread. ஸோ பிரெட் அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். அதை நம்ம டினோட் பண்றதுக்கு லோஃப் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்றோம். லோஃபையும் பிரெட்டையும் ஜாயின் பண்றதுக்கு நடுவுல ஆஃப் அப்படிங்கிற ஒரு வேர்ட் யூஸ் பண்றோம். ஸோ இதெல்லாம் தான் 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் எடுத்துக்கலாம், இல்ல ஹிண்ட்ஸும் எடுத்துக்கலாம் அன்கவுண்டபிள் நவுன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நீங்களும் நிறைய வேர்ட்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ சோ மச். நன்றி.